குருவை போலவே உம்மை போலவே நாங்கள் இருக்க எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும் என்று பாடினேன். என்னையும் எங்களையும் ஒரு சீஷியாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பாடலை நாங்கள் வெறுமன பாடாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து பாடுகிறோம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன், மண்ணின் வாழ்வை குப்பையாய் எண்ணுகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைப்பீர் என்று அந்த பாடலுக்கு ஏற்ற வண்ணமாக என்னையும் எங்களையும் நீர் ஆண்டவரே உண்மை உள்ளவன் என்று அழைத்து, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த பரலோகத்தில் இருக்கிற அநேகத்துக்கு என்னையும் எங்களையும் அதிகாரியா வைங்க ஆண்டவரே. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். அன்பாலே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையோடு நம்மோடு ஆண்டவர் இடைவெளிவாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து நம்மோடு ஆண்டவர் பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:40. யாராவது ஒருத்தர் படியுங்கள். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தேறினவன், அதை நல்ல கட்டம் போடுது. தேறினவன் அந்த சீஷன் குரு. சீஷன்னா யாரு? குருன்னா யாரு? குரு என்றால் நமக்கு தலைவராக இருந்து நம்மளை வழி நடத்துறவங்க குருன்னு சொல்லுவோம். சீஷனுக்கு அவனுக்கு சீடர்கள். இந்த குரு சீஷனை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்போது எனக்கு அகத்தியர் எழுதின ஒரு பாடல் தான் ஞாபகத்தில் வருது. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகில், மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில், குணமான மனிதரை படைத்த பின்பு குவளையத்தில் தானுதித்து குருவாய் நின்று. அழகா எழுதுறாரு. குருவாய் நின்று சனமான சம்சாரம் ஒன்றுமில்லாமல் சந்நியாசி போல் தவத்தை காட்டி அன்பினால் சித்தர்களை இருத்து போட்டு அகண்டதவம் சென்றவரை அண்டுவாயே. இது அகத்தியர் ஞானம் 30:23 இந்த பாடல் இருக்கிறது. அதுக்கு அர்த்தம் உங்களுக்கே தெரியும். ஜோதியாய் உருவான ஒரே மெய் தேவனை வணங்கு, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில். இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய வார்த்தையினால படைத்த அந்த இறைவனை, அந்த ஜெகஜோதியான ஜோதி வடிவான ஒளி வடிவான அந்த இறைவன் ஒருவனை நீ வணங்குவாயாக. அடுத்தது, குணமான மனிதரை படைத்த பின்பு, அந்த சராசரத்தை உருவாக்கிட்டு மனிதர்களை படைத்தார். ஆதாம் ஏவாள் மூலமாக மனிதர்களை படைத்த பின்பு குவளையத்தில் தானுதித்து குருவாய் நின்று. குவளையம் என்றால் இந்த உலகத்துல தானே பிறந்து, எதுக்காக பிறந்தாரு? குருவாக, வழிகாட்டியாக. குரு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இருளை நீக்குபவர். குரு என்றால் என்ன அர்த்தம்? இருளை நீக்குபவர். ஆனால் தான் குரு என்று மற்றவர்களை அழைக்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்றார். குரு ஒருத்தர் தான். இருளை அகற்றுகிற ஒரே தேவன் மெய் தேவன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஆனால் அவரு கொடுக்குற அந்தஸ்தை மற்ற மனுஷனுக்கு கொடுக்காதன்ற, மற்ற மனிதனை குரு என்று சொல்லாதே என்று சொல்றார். ஆனா இன்னைக்கு குரு பட்டம் கொடுக்குறாங்க, அந்த பட்டம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நிறைய குருவை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னதுக்கு ஆப்போசிட் தான். நாம் அப்படி செய்ய வேண்டாம். யாரையும் குரு என்று சொல்லவும் வேண்டாம். குரு ஒருத்தர் தான். நமக்கெல்லாம் குரு யாரு? வழிகாட்டி யாரு? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் இருளை அகற்ற வந்தவர். இருள் என்றால் இருட்ட நினைச்சுக்காத, நைட்டு அந்த மாதிரி இருட்டு டார்க் அப்படின்னு நினைக்காத. இருள் என்றால் அறியாமை என்ற இருள். சொல்லுங்க, இருள் என்றால் என்னது? அறியாமை என்ற இருள். அடுத்தது பாவம் என்ற இருள். இந்த பாவத்தையும் அறியாமையும் தான் இருள் என்று சொல்கிறார். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். எப்பயுமே இன்னைக்கு ஒன்று சொல்லிக் கொள்ற அன்பானோர்களே,
நாம எல்லாம் மாமிச கண்ணுல மாமிச உலகத்துல இந்த உலகத்துல தான் வாழறோம். ஆனா நம்முடைய விஷன், நம்முடைய பார்வையை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அதிகமா நமக்கு கற்றுத் தருகிறார். ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல எதை ஒண்ணு நீ பார்த்தாலும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார், மாமிச கண்ணோட்டத்துல பார்க்காத. அப்ப நைட் அப்படின்னாக்க, இருள் அப்படின்னாக்க இருட்ட நினைக்காத. இருட்டிலிருந்து ஒளியின் இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னா, இருட்டான உன் வாழ்க்கையை ஒளியின் இடத்துல ஒளியான உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் அவர் குருவா வந்தார். பாவம் நிறைந்த உன் வாழ்க்கையை, பாவமற்ற ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை உனக்கு கொண்டு வந்து உன்னை சேர்ப்பதற்காக தான் அவர் குருவா வந்தார். அறியாமையில கடந்த உன்னை என்னையும் உலகத்தை அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக, அறியாமை என்ற இருளை அகற்றுவதற்கு தான் அவர் குருவா வந்தார். இன்னைக்கு மக்கள் அறியாமையில மூழ்கி கிடந்தோம், இன்னைக்கும் கிடக்கிறாங்க. இன்னைக்கும் அறியாமையில மூழ்கி கிடக்கிறதுனால்தான் இன்னைக்கு ஒளிக்குன்னு ஒரு திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், ஒளியின் திருநாள் என்று. அதனால இன்னைக்கு உண்மையான ஒளி யார் என்று தெரியவில்லை. பாவ இருளை அகற்றினார், பிசாசின் தலையை நசுக்கினார். அவர் மரித்த அந்த நாள்தான் தீபாவளி. இன்னைக்கு நமக்கு அது தெரியல அர்த்தம். அதுக்கு நரகாசுரன் அது இதுன்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு புராண கதையை வச்சு அதை ஒரு பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. உண்மையான கடவுள் பாவம் என்ற இருளை அகற்றினால்தான் இந்த ஒளியின் திருநாள் என்று சொல்லுகிறோம். அது நாளைக்கு கொண்டாட போறோம் இல்லையா? இன்னும் அறியாமையில் இருக்கிறாங்க மக்கள். நான் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. இன்னைக்கு ஒளியான கடவுள் இயேசு என்பதை அறிந்து கொண்டேன். எது மூலமாக? அகத்தியர் எழுதின அகத்தியர் ஞானத்தின் மூலமாக. வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகில், மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில், குணமான மனிதரை படைத்த பின்பு குவளையத்தில் தானுதித்து குருவாய் நின்று, சனமான சம்சாரம் ஒன்றும் இல்லாமல் சன்னியாசி போல் தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்து போட்டு அகண்டதவம் சென்றவரை அண்டுவாயே என்றார். அகண்டதவம் சென்றவர் யாரு? இயேசு தவிர ஒருத்தரும் கிடையாது. அன்புனால சித்தர்களை 12 சித்தர்களை இருத்து போட்டவர் இயேசுவை தவிர ஒருவரும் கிடையாது. குருவாய் நின்று, வழிகாட்டியாய் நின்று, இருளை அகற்றி, இன்னைக்கு அறியாமை என்ற இருளை அகற்றி, பாவம் என்ற இருளை அகற்றி, நமக்கெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை காண்பித்த ஒரே குரு இயேசு குரு ஒருத்தர் தான். இன்னைக்கு சத்குரு, அந்த குரு, இந்த குருன்னு மனுஷன் ஏகப்பட்ட குருக்கள் ஏற்பட்டானுங்க ஊரை ஏமாத்தது. அவர்களையும் நம்பி ஏமாந்து போறாங்க அறியாமையில் உள்ள மக்கள். மனிதனை குருவாக ஏற்றுக்கொண்டு அவன் வழியிலே போய்கொண்டு இன்னைக்கு அவனை படைத்து அவனை வணங்கி கொண்டு அவன் கால கல்வி குடிச்சு கொண்டு இன்னைக்கு சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள் அறியாமையில. இந்த அறியாமை என்ற இருள் அகற்றுவதற்கு தான் இயேசு என்ற ஒளியான தேவன் வந்தார். நான் ஒரு காலத்துல மனுஷங்கால கல்வி குடிக்கிறதுக்கு ஓடுனேன். அந்த அறியாமை என்ற இருள் என்னை விட்டு அகன்று போனது. அன்பாலே இதெல்லாம் அப்புறம் ஆராய்ந்து பார்க்கும்போது அகத்தியர்லாம் யாரை சொல்லி இருக்கிறார்கள், சித்தர்கள்லாம் யாரை வணங்கினார்கள், சித்தர்கள்லாம் யாரை குறித்து சொன்னார்கள் என்றால் இயேசு ஒருவரை தவிர வேற யாரை குறித்து சொல்லவில்லை. ஆனால் தான் சித்தர்களை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இன்னைக்கும் ரிஜெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எழுதின அத்தனை நூலையும் கொளுத்தி கொண்டும் அழித்து கொண்டும் இருக்கிறார்கள். நாட்டுல சித்தர்கள் உண்மையை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களை கொண்டாடுவதற்கு நேரம் இல்லை நமக்கு. அவர்கள் சொன்னதை ஆராய்ந்து பார்க்க நேரம் இல்லை. அன்பாலே நிறைய சொல்லி இருக்கிறாங்க. நான் பார்த்தா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கெல்லாம் அவர்கள் சொன்னதெல்லாம். நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில். நட்ட கல்லு பேசுமா? நாதன் உனக்குள்ள இருக்கும்போது. நாதன்னா இறைவன். இந்த அண்ட சராசரத்தையும் உன்னையும் படைத்த இறைவன் உனக்குள்ளே இருக்கிறார். நீ போய் நட்ட கல்ல நட்ட வச்சுக்கிட்டு அந்த கல்ல போய் கும்பிட்டு இருக்கிறீரா? கபோதின்ற சொல்லாம சொல்ற சிவவாக்கினா 4 மந்திரம் 4 புஷ்பம் சாத்தியே முணுமுணுன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா? பூவையும் பொட்டையும் போய் அந்த கல்லுக்கு சாத்தி முணுமுணுன்னு மந்திரம் சொல்லி கும்பிட்டு வரைய சுத்தி சுத்தி. உன்ன மாதிரி ஒரு அறியாமையில் இருக்கிற மனிதன் எவனும் இல்லை என்று.
சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்ற. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம கறி சமைக்கிற சட்டி இருக்குதுல, பானை, அது களிமண். அது களிமண்ல ஆக்கினாக்க என்ன ஆகும்? கரைஞ்சிரும். அதனால சுடுவாங்க. சுட்ட சட்டி பாத்திரத்துல வச்சு காய்கறி எல்லாம் போட்டு குழம்பு வைக்கிற இந்த சட்டி உனக்கு இது சொல்லுது, பாரு உரப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு தூள் மிளகாத்தூள் போடு அப்படின்னு சொல்லுமா? உப்பு கம்மியா இருக்குது, உப்பு போடுன்னு சொல்லுமா? நீ சுவைத்து பார்த்தால்தான் அந்த சுவை உனக்கு தெரியும், சட்டிக்கு தெரியாது. அதே போலதான் நீ நட்டு வச்சுக்கிற கல்லுக்கு தெரியாதா கபோதி பயில. உன் குறையும் உன்னுடைய அகலாய்ப்பும் உன்னுடைய பாவமும் இந்த கல்லுக்கு தெரியாது. அது கல்லு. நீதான் நட்டு வச்சு அதுக்கு புஷ்பத்தை சாத்தி மஞ்சளை பூசி அதை ஒரு விக்கிரகம் ஆக்கி அதை ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறாய். அதுக்கு தெரியாது உன் குறை. உனக்குள் இருக்கிற உன் தெய்வத்துக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம உணரவே கிடையாது. இதுதான் இந்த அறியாமை என்ற இருளை நீக்குவதால் இயேசு என்ற ஒளியானவர் வந்தார். ஆமே, நான் இந்த உலகத்துக்கு ஒளியான தேவன் என்று சொன்னார். அவர்தான் குரு. அவர்தான் பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை காட்டினவர். இந்த பாவ இருளை அகற்றினவர். மக்களை அறியாமை என்ற பாவத்துல தள்ளி பிசாசு வைத்துக் கொண்டு இன்னைக்கு அவனுடைய பிடியில வைத்திருக்கிறானே, இந்த அறியாமை என்ற மக்களை எல்லாம் விடுதலை செய்யத்தான் இயேசு என்ற ஒளியான தேவன் வந்தார் என்று சொல்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நார்த் இந்தியாவில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனையோ கோயில் இருக்குது, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த கோயில்ல குப்பை போறதுக்கு ஒரு கங்காரு மாதிரி ஒரு பொம்மை வச்சிருப்பான். என்ன மாதிரி? கங்காரு இப்படி நிக்கிற மாதிரி இப்படி குப்பை தொட்டி. எது குப்பை தொட்டி? உண்மையிலே படம் போட்டு பார்த்தோன்னா நாங்களாம் கண்ணால பார்த்துட்டு வேதனைப்பட்டேன். அந்த குப்பை தொட்டியை போயிட்டு எல்லா ஜனங்களும் வணங்கி கும்பிட்டுட்டு போறாங்க. அதை ஒரு தெய்வமாக்கிட்டாங்க. உண்மையிலே எங்க அண்ணன் விளையாட்டு அதுக்கு அந்த காலத்துல ஒரு கம்யூனிஸ்ட்வாதியா இருந்தார். ஒரு கோயில்ல ஒரு பெரிய விழா நடக்குது, திருவிழா. ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கிறாங்க. அப்படியே தீபங்களை ஏற்றி அந்த லட்ச தீபம் என்று சொல்லி 1,00,000 விளக்கு ஏற்றி கும்பிடுவாங்க. அது ஒரு கோயில் நடந்தது. இதே பண்ருட்டியில் நடந்தது தான். நான் இப்போ சின்ன பையன், இங்கே பார் ஒரு விளையாட்டு செய்கிறேன், இந்த மக்கள்லாம் எவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க, எவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்கன்றதை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்யூனிஸ்ட்வாதி ஏதோ பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பொம்மை கடை, சட்டி கடை, எல்லா கடையும் போட்டிருப்பாங்களா வருஷம் வளையல் கடை. அதுல ஒரு கடையில போயிட்டு ஒரு நாய் பொம்மை வாங்கினார். 10 ரூபாய்க்கு நாய் பொம்மை வாங்கினார். இவ்வளோண்டு இருக்குது இந்த நாய் பொம்மை. ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே போய் அந்த நாய் பொம்மையை முக்கோணம் மாதிரி 3 செங்கல் எடுத்துட்டு வந்து முக்கோணம் மாதிரி ஆக்கிட்டார். அந்த நாய் பொம்மையை உள்ள வச்சுட்டு ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு 10 ரூபாய் கற்பூரத்தை அவரே வாங்கி வச்சு அதை கும்பிட்டுட்டு கொஞ்சம் குங்குமத்தையும் சுவேதியும் போட்டுட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டார். என்னையும் விழுந்து கும்பிடுனார். நாங்கள் 2 பேரும் அந்த நாய் பொம்மை உள்ள இருக்குது, அதை பார்த்து கும்பிடுறோம். ஒரு விளக்கு இருக்குது பக்கத்துல, அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு உழுந்து கும்பிடுறோம். அவ்வளோதாங்க. அந்த கோயிலுக்கு வந்தவங்க அத்தனை பேரும் அந்த நாய் பொம்மைக்கு ஒரு கற்பூரத்தை ஏற்றி உழுந்து கும்பிட்டு போனாங்க. நாங்கள் சிரிச்சு வயிறு புண்ணாச்சு. மக்கள் அறியாமையினுடைய காரியத்துக்கு எடுத்துக்காட்டு. என்ன ஏதுன்னு எங்க ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. உள்ள என்ன பொம்மை இருக்குது, என்னத்துக்காக இதை கும்பிடுறோம், ஒரு சிந்தனையும் கிடையாது, ஒரு சிந்திக்கிற திறமையும் கிடையாது. அவ்வளவு அறியாமையில இருக்கிறாங்க. எப்படியாவது ஆசீர்வாதம் வரணும். எந்த மரத்துல, எந்த கோயில்ல, எந்த ஒரு சிலை இருந்தாலும் சரி, ஊந்து கும்பிட்டு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த தனியாக தாகம். பாவம் மக்கள் அறியாமையில சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான கடவுள் யார் என்பதை தெரியாமல் சோரம் போய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இந்த நாட்டில தான் இருக்கிறோம். சிரிச்சு வயிறு புண்ணாச்சு. இன்னைக்கு அதை விட பெரிய கதையெல்லாம் இருக்குது நிறைய. நான் நடந்ததான் சொல்றேன். நான்லாம் சும்மா கற்பனை எல்லாம் சொல்றேன். திருப்பதிக்கு அதே போல ஒரு குடும்பம் போச்சு. கூட ஒரு இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட்வாதி கிறுக்கன் ஒருத்தர் இட்டுட்டு போறாங்க. நடந்து போயிட்டு இருக்காங்க, மலையில ஏறிட்டு இருக்கிறாங்க. குழந்தைக்கு 2 டாய்லெட் வந்துச்சு. அவசரமா கத்துது, அது 2 டாய்லெட் வந்துச்சு. சரின்னு ஒதுக்குப்புறமா உட்கார வச்சு அது அந்த ஆய் போயிடுச்சு. மூடுறதுக்கு மண்ணு கிடையாது. மலை பிரதேசம், மலையில போயிட்டு இருக்காங்க நடந்து. ஐயோ என்னடா செய்யறதுன்னு அந்த உதிரி பூ இருந்தது அவங்க கிட்ட பேக்ல.
அதை எடுத்து அதை மண்ணு போடுற மாதிரி போட்டு மூடி வச்சிட்டாங்க. அவ்வளவுதாங்க. இவங்க போய் மலைக்கு போயிட்டு கீழே இறந்துக்குள்ளார இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான கும்பல் இருக்கு, போலீஸ் வந்துருச்சு, உண்மையிலே நடந்தது. போலீஸ் ஒழுங்கு பண்ணி அந்த பூ போட்ட இடத்துல எல்லாரும் பூ விரைக்கிறோம், ஆண்டவர் இந்த இடத்துல வந்து பாலம் வச்சுட்டாருன்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல பூவை போட்டு கீழே குடிஞ்சிட்டு வேண்டிட்டு போனாங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 போலீஸ். இவங்க பார்த்துட்டு சிரிச்சு உண்மையிலே அவங்க வந்து வேதனையோட பத்திரிகையில எழுதின ஒரு காரியம் பத்திரிகையில வந்தது. இந்த மாதிரி என்னுடைய நண்பர் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இருந்தார், அவருடைய பிள்ளை இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆயிடுச்சு. அந்த காரியத்தை நாங்கள் மூடுவதற்காக உதிரிப்பூவை எடுத்து நாங்கள் போட்டோம். ஆனால் இந்த மக்களோ அதை கடவுள் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அவல நிலைமை நம்ம நாட்டுல மாறணும் என்று சொல்லி அந்த ஆள் எழுதினாருங்க, ஒரு கடிதம் எழுதினார், ஒரு பத்திரிகையில வந்தது. இப்படிப்பட்ட அறியாமை என்ற இருளை நீக்குவதற்கு தான் குருவாக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னைக்கு ஒன்னே என்னை சீஷனாய் மாற்றினார், சீஷர்லாய் மாற்றினார். அன்பாவிலே இன்னைக்கு நாம தேறின சீஷர்களா இருக்க போறோமா, தேராத சீஷர்களா இருக்க போறோமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம தேறினவர்களா இருக்க போறோமா, தேராதவர்களா இருக்க போறோமா? பாஸ் பண்ற ஒரு கிறிஸ்தவ பக்தனா இருக்க போறோமா, ஃபெயிலாவோட கிறிஸ்தவ பக்தனா இருக்க போறோமா? ஏசாண்டுகிட்ட வந்துட்டோம், நம்ம அவனை குறித்து பேசுறோம், அறியாமையில இருக்கிற ஜனங்களை குறித்து பேசுகிறோம். நீ அறிந்து கொண்டு குருவா ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்திலே வந்த பிறகு உன் வாழ்க்கை என் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகணுமா, பாஸ் ஆகணுமா? சொல்லுங்க வாயை திறந்து. நான் பாஸ் பண்ற சீசனா இருக்கணும்யா. என்னை பத்தி இன்னைக்கு உன்னையும் என்னையும் குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவர்களா இருக்கிறதுனால்தான் இன்னைக்கு நம்மளை குறித்து ஆண்டவர் நம்ம கிட்ட பேசி கற்றுக் கொடுக்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ எல்லாம் தேறின புருஷனா இருக்கணும், தேறின புருஷியா இருக்கணும், தேறின சீசனா இருக்கணும். அன்பாலே சீசன் என்றால் யாரோ ஊழியக்காரன் தான் சீசன் நினைக்காதீங்க. யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேரும் சீசர்கள், சீசிகள் தான். எத்தனை பேருக்கு புரியுது? நீ எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் தான். அவங்கதான் இவங்கதான் மேடையில் நின்றுட்டு பைக்கை பிடிச்சி பேசுறவங்க தான் ஊழியக்காரங்க, ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது இவங்களா குத்துக்கின முத்திரை. தயவு செய்து சொல்றேன், நீ விசுவாசி, இயேசுவை நான் விசுவாசித்தேன், இருளை விட்டு பாவத்தை விட்டு வெளிச்சமாகி இயேசு இடத்துல வந்துட்டனாலே நீ சீசன் ஆயிட்ட, நீ சீசி ஆயிட்ட. அப்ப நீ தேரணும். ஆமென். நீ தேரணும். நீ தேராதபடி ஆக்குறதுதான் பிசாசுடைய வேலை. நீ ஏசாண்டுட்ட வந்துட்டியா, வா பரவாயில்ல, உன்னை நான் பாஸ் பண்ண வச்சாதானே நீ அங்க பரலோகத்துக்கு போவ. உன்னை ஃபெயில் ஆகிட்டா அடுத்த கிளாஸுக்கு போவியா? ஒரு 10வது படிக்கிற, ஒரு +2 படிக்கிற, அப்ப அந்த +2 ஃபுல் சப்ஜெக்ட் எழுதி நீ பாஸ் பண்ணாதான் எங்க போவ? காலேஜுக்கு போக முடியும், அடுத்த ப்ரமோஷன். அதே போலதாங்க இன்னைக்கு உனக்கு எனக்கும் பிசாசு வைக்கிற செக் இதுதான். நீ பாஸ் பண்ணாதான் நீ பரலோகத்துக்கு போவ. இங்கே உன்னை ஃபெயில் ஆகிட்டனா, உன் கையை எடுத்தே உன் கண்ணை குத்தி நொல்லையாகிட்டனா, இதுதாங்க பிசாசு தந்திரம். இதுதான் அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். இன்னைய வரைக்கும் அதான் செய்யறான். பி கேர்ஃபுல் மக்களே, உஷாரா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அவன் நம்ம கையை கொண்டுதான் நம்மளுக்கு ஒரு கண்ணை குத்துறான். நம்மள பைபிளை கொண்டுதான், நம்ம பைபிளை கையில கொடுத்துட்டான், இந்த பைபிளை கொண்டுதான் இன்னைக்கு நம்மள கண்ணை குத்துறான். நம்மளை தேராதவர்களாய் மாற்றுகிறான். கொஞ்சம் ஆராய்ந்து பாரு. இன்னைக்கு காலையில உட்கார்ந்து நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்றார், எவ்வளவு பேர் இன்னைக்கு தேராம இருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் தேர்ச்சி அடையாதபடிக்கு ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நான் படிச்சதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட 25-30 வருஷமா பல புத்தகங்களை படித்து வருகிறேன். பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி. வேதம் என்ன சொல்லுது, பரலோகத்துக்கு போறதுக்கு என்னென்னலாம் ரூட் காட்டி இருக்கிறது, ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார், இதுக்குண்டான ஆவிக்குரிய அதுக்கு சப்போர்ட்டான புத்தகங்கள்லாம் என்னென்ன படிக்கிறேன். அதுல கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா? அநேக கிறிஸ்தவர்கள் நரகத்தில் இருப்பது தான். எனக்கு வேதனையும் எனக்கு கஷ்டத்தையும் கொண்டு வந்தது. நம்முடைய நிலைமை என்ன?
என்னுடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை கிறிஸ்தவர்களும், ஏன் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் எத்தனை? ஆமா, 90% சொல்லலாம். 90% கிறிஸ்தவர்கள் நரகத்திலே போறாங்க. ஏன்? அவர்கள் வாழ்க்கையில தேராதபடிக்கு, ஃபெயில் ஆக்கி அவங்கள நரகத்துல கொண்டு போறதுக்கு சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டு தீவிரித்து செயல்படுகிறான் அன்பானே. அதுதான் நான் கண்டுபிடித்தேன் இன்னைக்கு. அதனால்தான் நான் என்னுடைய ஊழியத்தையே நான் மாத்திட்டேன். இயேசுவை அறியாதவன் மத்தியில ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. இப்பெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும். அவர்களை பாஸ் ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் முயற்சி எடுக்கணுமோ அத்தனை முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி நானும் தேரணும், நீங்களும் தேரணும்ன்ற முயற்சியில தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா புதிய ஏற்பாடு மட்டுமே நான் பிரசங்கித்து வருகிறேன். ஏன்னு நீங்க திங்க் பண்ணணும். ஏசாண்டவர் சொன்ன வார்த்தைகளை மட்டுமே நான் பிரசங்கித்துக்கு என்ன காரணம்? நீ நானும் தேரணும். இயேசு விட்ட வந்தவங்க தேரணும். ஒருத்தனும் ஃபெயில் ஆகக்கூடாது. இன்னைக்கு அறிவாளி ஆக்கிறது பெருசு கிடையாது. 0 மார்க் எடுத்தவன் ஃபெயில் ஆனவனை பாஸ் பண்ண வைக்கிறது தாங்க பெருசு. அது நான் சேலஞ்சா எடுத்து நான் நடத்தினேன். என்னுடைய 2வது பொண்ணுக்கு ஒரு ஸ்கூல்ல இடம் வாங்குறதுக்காக போயிருந்தேன், எல்கேஜிக்கு. அதுக்கு 3 நாளா கியூ, நைட் அண்ட் டே 3 நாளா கியூ. என்னது, இரவும் பகலும் அந்த ஸ்கூல்ல சீட்டு பிடிக்கிறதுக்கு, அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு, என்ன வாங்குறதுக்கு, அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இரவும் பகலுமாக கியூல நிக்கிறாங்க 3 நாள். என்னால போய் நிக்க முடியாது. ஒருத்தருக்கு பைசா கொடுத்து நிக்க வச்சிட்டேன். கடைசியில என்ன ஆச்சுன்னாக்கா 3 நாளா கியூல நின்னது கடைசியில குப்பையாயிடுச்சு. அவன் கேட்ட திறந்து அங்கதான் கொடுக்குறாங்கன்னா பாரு, மக்கள் எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடினாங்க பாரு. திப்பு 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 துவிச்சு மெரிச்சு எத்தனை பெண் பிள்ளைகள், தாய்மார்கள், குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் கீழே விழுந்தாங்க. மெரிச்சிட்டு அவங்களை மெரிச்சிட்டு ஓடினவெல்லாம் கண்ணால பார்த்தேன். ஆனாலும் ஆளா போய் நின்னேன். நான் டிக்கெட் வாங்குறதுல பெரிய ஆளு. போய் அப்ளிகேஷன் அந்த கவுண்டர்ல போய் ஆளா நின்ட்டேன். அவன் கேட்ட திறந்து தான் விட்டான் ஜவாரி, போயிட்டு நின்றுட்டேன். முதலாளு அப்ளிகேஷன் நமக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு போட்டு அப்ளிகேஷன் போட்டேன். இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. உன் மனைவி நீங்களும் இன்டர்வியூக்கு வரணும். என் மனைவி டிகிரி படிச்சாங்க, நான் டிப்ளமா தான் படித்தேன். உங்க பொண்ணுக்கு நாங்கள் சீட்டு தர மாட்டோம், நீங்க டிப்ளமா படிச்சதுனால சீட்டு ரிஜெக்ட் எடுத்துட்டாங்க. வேதனையோடு வெளியில வந்து ஒரு எல்கேஜிக்கு ஒரு தாயும் தகப்பனும் டிகிரி படிச்சாதான் எல்கேஜி எங்களுக்கு எங்க ஸ்கூல்ல சீட்டுன்னு சொன்னேன். அந்த ஸ்கூல்ல அவமானப்பட்டு நான் வெளியில வந்தேன். அதனாலே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சேன். ஓமனம் கட்டிட்டு விவசாயம் பண்றான் பாரு, அவன் பிள்ளைங்க எல்லாம் என் ஸ்கூல்ல படிச்சு ஹை கிளாஸ்ல பாஸ் பண்றா அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சேன். படிப்பறிவு இல்லாத விவசாயிகளுடைய பிள்ளைகள் அங்க படிக்க முடியல. இன்னைக்கு என் ஸ்கூல்ல படிச்ச 5ஆம் கிளாஸ் படிச்சவன்லாம் அந்த ஸ்கூல்ல படிச்ச 50 பிள்ளைங்களை விட ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான். அது எனக்கு போதும். 6ஆம் கிளாஸ் போகும்போது டெஸ்ட் வச்சாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க எழுதினாங்க, நம்ம ஸ்கூல்ல இருந்து போனவங்களும் எழுதினாங்க. போனவன் தான் பாஸ் பண்ணான், வந்த அந்த ஸ்கூல்ல படிச்சவன் எல்லாம் ஃபெயில் ஆனான். அது எனக்கு கிரெடிட் போதும். படிக்காத பிள்ளைய படிக்க வைக்கிறதும் ஏழைகளுடைய பிள்ளைய உயர்ந்த கல்வி படிக்கிறதுனா அறிவு. படிச்சவனை ஆத்துறது பெரிய திறமை கிடையாது. அதே போலதான் இன்னைக்கு தேராத இருக்கிற கிறிஸ்தவர்களை தேற்றும்படியாக தான் ஆண்டவர் இந்த பாவியான என்னை தெரிந்து கொண்டார் என்று நான் நினைச்சு, அதனால்தான் என்னை காவல் நாய் வைத்து சொன்னதிலிருந்து என் ஊழியத்தின் பாதையை நான் மாற்றிக்கொண்டேன். இப்பொழுது கிறிஸ்துவல் மத்தியில தான் ஊழியம் பண்றேன், கிறிஸ்துவலுக்காக உழைக்கிறேன். கிறிஸ்துவலுக்கு தேறின புருஷர்களாய், தேறின சிஷர்களாய் மாறுவதற்கு அவளுக்கு என்னென்ன வழியோ அத்தனையும் சொல்லி கொடுக்கிறேன். அன்பாலே அதுல ஒண்ணுதான் இது. இன்னைக்கு நாம இன்னும் தேர வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறார். எத்தனை பேர் விழிப்பா கேட்கிறீங்க இந்த செய்தியை? நான் தேரணும் சொல்லுங்க, நான் பாஸ் ஆகணும், நான் பரலோகத்துக்கு பங்குள்ளவனாய் மாறணும், நரகத்துக்கு நான் போக கூடாது ஆண்டவரே, அந்த வாஞ்சையோட, அந்த ஏக்கத்தோட, அந்த பாரத்தோட இந்த செய்தியை கேளுங்க. நிச்சயமா நீங்க தேறுவீங்க. ஏனோ தானு கேட்காத செய்தி எல்லாம்.
ஏன்னா நான் ஏனோ தானு வந்து இங்க செய்தி கொடுக்கல. ரத்த வேலை செஞ்சு நான் அப்படியே முழங்கால நின்று கர்ப்ப வேதனைப்பட்டு புள்ள காய்ச்சி புள்ள பெக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் பெற்று உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏதோ யூடியூப்ல பார்த்து ஒரு செய்தி, அந்த டிவில பார்த்து ஒரு செய்தின்னு இப்ப கொடுக்கிற அந்த கிறிஸ்துவனை பாரி நான் கொடுக்கவில்லை. நீ நான் தேர வேண்டும் என்ற தனியாத தாகத்தோடு கொடுக்கிறேன். பிளீஸ் தேருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நிறைய தேர்றதுக்கு வழி இருக்கு. நாம தேர்ச்சி பெறணும்னா நிறைய வழியை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேறினா அதாவது என்னன்னா, தேறினவன் இங்க பாராதுங்க, தேறினவன் யாரை போல இருக்கிறானா? இயேசுவை போல இருக்கிறான். சொல்லுங்க, இங்க பாருங்க, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். யாரை போல? குருன்னா யாரு? நமக்கு எல்லாருக்கும் குரு யாரு? வாயை திறந்து சொல்லு, இயேசு. இயேசுவை போல நீ நானும் மாறணும். அதான் அவருக்கு ஆசை. நீ உண்மையான தேறின என் சீசியா இருந்தனா என்ன போல நீ மாறும். எப்ப மாற முடியும்? நீ தேர்னாதான் மாற முடியும். என்னை போலவும் மாறலாம், என்னோடு கூட இருக்கலாம். அவ்வளவு பெரிய ப்ரமோஷன் அது. அப்ப தேர்ணுன்றது யாருடைய கடமை? பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்தா பாஸ் பண்றது யாருடைய கடமை? பெற்றோர் கடமையா, பிள்ளைங்க கடமையா? அதே போல இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல சேர்ந்த மாதிரி சேர்ந்தாச்சு. இந்த இடத்துல கர்த்தரின் ஜெப வீட்டுல வந்தாச்சு. தேர வேண்டியது யாருடைய பொறுப்பு? எங்க அப்பா தேர்னா போதும் எனக்கு பரலோகம் கிடைச்சுன்னு இருப்பியா? சொல்லுங்க. உங்க அம்மா தேர்னா போதும் எனக்கு தானா பரலோகம் கிடைச்சுன்னு எங்க அம்மா கொட்டாலன்னு கிடைப்பியா? ஒவ்வொருத்தரும் தேரணும். யாரு? ஒவ்வொருத்தரும் தேரணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில நீ பரீட்சையில பாஸ் பண்ணாதான் நீ தேறினவளா மாற முடியும். எங்க வீட்டுக்காரி ஜெபம் பண்ணி பாஸ் பண்ணா போதுங்க, நான்லாம் போயிடலாங்க, முடியாது. என் மனைவி பாஸ் பண்ணா போதுங்க, நான் எப்பயும் போல சோம்பேறியா இருந்தா போதுங்க, தேர முடியாது. அவங்கவுங்க இண்டிவிஜுவலா பாஸ் பண்ணணும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ பரலோகத்துக்கு போகணும்னா நீ பாஸ் பண்ணாதான் போகலாம். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு பாஸ் பண்ணணுன்ற எண்ணம்? அன்பாலே சென்டம் எடுக்கணும். நம்பலாம். என்ன எடுக்கணும்? நம்ம ஆசை, என்னுடைய ஆசை அப்படிதான் இருக்கு. நான் ஜெபிக்கிறது அப்படிதான். எங்க ஆண்டவரை நீ வருகையில வந்துட்டீங்கன்னா, அல்லது நாங்க செத்து போனா, எங்க சபையில இருக்கிற ஒருத்தரும் எங்க போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் பரலோகத்துல நான் பார்க்கணும். எல்லாரையும் நான் பார்க்கணும். அதே போல நீங்களும் வேணும். ஆண்டவரே எங்க ஊழியக்காரர் எங்களுக்கு போயிச்சுட்டு அவர் எங்க போயிடுவாரு, நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த ஆள் எங்க வந்துடணும், போனா போது விட்டுருங்க, அந்தாலையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கா நீங்க என்ன செய்யணும்? பரலோகத்துல நான் பார்க்கணும். ஆண்டவரே எங்க ஆள அண்ணனை பார்க்கணும், சித்தப்பாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், பெரியப்பாவை பார்க்கணும், எதையாவது சொல்லி தொலை. நான் உங்களுக்காக மன்றாடுறேன். நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, அவங்களெல்லாம் பார்க்கணும். அங்க நானும் பார்க்கணும், அவங்களும் என்ன பார்க்கணும். இன்னிலிருந்தே ஜெபிப்போம். இன்னிலிருந்தே அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே நாங்க தேறின புருஷர்களாய் மாறணும், தேறின வேதபாரனாய், தேறின சீஷராய், உம்முடைய ஊழியக்காரனாய், உம்முடைய ஊழியக்காரியா மாறணும்னு சொல்லி உட்கார்ந்து ஒப்பு கொடுப்போம். அன்பாலே அடுத்தது நாம அவரை போல மாறுவோமா? அடுத்தது என்னன்னா, நாம் பாஸ் பண்ணனா, அதாவது தேரணும் என்றால் நிறைய வழி இருக்கு வேதத்துல. இன்னைக்கு நான் ஒரே ஒரு 2 வழி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி தரேன். எத்தனை வழி? 2 வழி. இந்த 2 மட்டும் நச்சுன்னு கத்துக்கிட்டீங்கனாலே நீ நானும் தேடிடலாம், பாஸ் பண்ணிடலாம். 2 வழி. அந்த 2 வழி என்னன்னாக்கா, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் பாஸ் ஆகணும்னா 2 வழிதான் தேரணும்னா. என்ன அப்படின்னாக்கா, தொடர் முயற்சி, 2வது தொடர் பயிற்சி. தொடர் முயற்சியும் தொடர் பயிற்சியும் நீ நானும் எடுத்துக்கொண்டால் தேறின சீஷலாய் மாறலாம், சீஷலாய் மாறலாம். அதனால இன்னைக்கு தொடர் முயற்சியும் தொடர் பயிற்சியும் இல்லாதனால்தான் நம்மளாம் ஃபெயில் ஆகும். இன்னைக்கு அதான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பாரு, முக்கியமானது நிறைய வழி வச்சிருக்கிறேன். இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமானது 2 காரியம் தான். தொடர் பயிற்சி, முயற்சியும் தொடர் பயிற்சியும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா தேடிடுவாங்க. அப்ப
முயற்சினா என்ன, பயிற்சினா என்ன? தொடர் என்பது அண்டர்லைன். தொடர் என்பது என்னது? ரொம்ப ரொம்ப அண்டர்லைன் சொல்லுங்க, அதை கட்டம் போடுங்க. தொடர்ந்து அப்படின்னாக்கா சில பேரு முயற்சி எடுப்பாங்க, பயிற்சி எடுப்பாங்க, ஆனா தொடர மாட்டாங்க, தொடர்ந்து எடுக்க மாட்டாங்க. எதையாவது ஒரு நெருக்கம், ஏதாவது ஒரு பிரச்சனை, எதையாவது ஒரு நஷ்டம் கஷ்டம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க, விட்டுருவாங்க. அந்த தொடர்ந்து அந்த முயற்சியும் பயிற்சியும் எடுக்கிறதுல நிப்பாட்டுவாங்க. அதனால சில பேர் ஃபெயிலியர் ஆகும். அந்த தொடர்ந்து, அதுதான் கன்சன், அப்படியே கண்டினியூவா தொடர்ந்து தான் உனக்கு எனக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. அந்த தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி. இப்ப முயற்சினா என்ன, பயிற்சினா என்ன அப்படின்னு கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டும் போது, முயற்சிக்கு என்ன ஆண்டவரே நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்ன, முயற்சிக்கு என்னுடைய சிந்தனைக்கு வந்தது ஒரே ஆள் தான், எலிசா. பழைய ஏற்பாட்டுல எலிசா தான் எனக்கு சிந்தனைக்கு வந்தார், கொண்டு வந்தார் ஆண்டவர். பார் எலிசா பார், அவனும் சீசனா தான் இருந்தான். யாருக்கு சீசன்? எலிசா. சொல்லுங்க பார்ப்போம். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு அவன் சீசனா இருந்தான், எலிசா. அந்த எலிசாவை இன்னைக்கு முயற்சி, தொடர் முயற்சிக்கு ஒரு இலக்கணமாக வேதத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவனை பார்த்து அந்த தொடர் முயற்சியிலே நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து முன்னேறி போக வேண்டும். அந்த எலிசாவினுடைய கதையை நீங்க படிச்சு பாருங்க. வீட்டுல போயிட்டு 2 ராஜாக்களின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் படிங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சில வார்த்தையை மட்டும் பார்ப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 to 15 இந்த காரியம் இருக்குது. 1 to 15 படிக்க வேண்டாம். 2வது வசனம், 4வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், இந்த 4 வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து நம்ம என்னத்தை கத்துக்கணும்ன்றத கத்துக்க போறோம். அந்த எலிசா வாழ்க்கையிலிருந்து நீ நானும் என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்றத இப்ப கற்றுக்கொள்ள போறோம். 2வது வசனம், 4வது வசனம், 2 ராஜாக்கள் 2:2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அவன் சீசன் சொல்றான், எலிசா என்னதில்ல, உம்மை விடுகிறது இல்லை என்று ஜீவனையும் ஆணையிட்டு சொல்றான். யோ, உன்னை நான் விட மாட்டேயா, உன்னை பின்தொடர்ந்து தான் வருவேன். நீங்க என்னைக்காவது அந்த மாதிரி சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையிலே நான் உங்களை குறித்து வேதனைப்படுறேன். ஏன் அப்படின்னு கேள்வி. ஏற்கனவே இருந்த பேட்ச் ஒன்று இருந்து தெரியுமா? 150 போச்ச. எங்க போச்சு? அங்க போச்சு இல்ல. அந்த 150ம் நான் என்ன செய்யறேனோ அதை அப்படியே செய்யும், என்ன அப்படியே ஃபாலோ பண்ணும், உட்காந்து மணிக்கணக்கா சத்தியத்தை கேட்கும். நீங்க பேசலாம், வரீங்க உட்காரீங்க போறீங்க, வரீங்க உட்காரீங்க போறீங்க. யாராவது ஒரு சென்டரை உருவாக்குறீங்களா? ஒரு இடத்துல போய் புதுசா சத்தியத்தை சொல்லி ஒரு சென்டரை உருவாக்கணும் கை தூக்க முடியுமா உங்களால? இல்ல. இப்ப நம்ம தனியா எத்தனை வருஷம் ஆகுது? தனியா எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒரு சென்டர் உருவாக்கி இருக்கிறீங்களா? இன்னைக்கு அவங்க தனியா போய் 12 வருஷத்துல 3 சென்டர் உருவாக்கிட்டாங்க. ஓய், இந்த ஆவி அங்க பிடிச்சிக்கிச்சு. அப்படியே தொடர்ந்தாங்க, மணிக்கணக்கா சத்தியத்தை கேட்டாங்க, கடிந்து கொள்ளதை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீ நான் எப்படி இருக்கிறோம்? இந்த எதிர்ப்பின் ஆவி. கடிந்து கொண்டா உடனே எதிர்ப்பு, பேசதில்லை. ஊழியக்காரன் பேசதே கிடையாது. ஊழியக்காரன் எப்ப பார்த்தாலும் நன்றி சொல்லி தான் துதிக்க சொல்லுவாரு. வேற ஊழியக்காரனை பாரு, அவனுக்கு எப்படி எதா இருக்கு, பிசாசு தோற்ற ஊழியக்காரனா போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே ஃபாலோ பண்ணமா? எலியா நீ இங்கே இருடா எலிசான்னு சொல்றாரு. எலிசா என்ன செய்யல? கேட்கல. உன் கூட தான்டா வருவேன்றான். அவன் சீசியா, நீ சீசியா? அடுத்தது படிங்க 4. அதுக்கு இடையில நிறைய இருக்குது, நீங்க படிச்சு பாத்துங்க. எலிசாவே, தம்பி இதுல போட முடியாதா? ஏன் போட மாட்டேன்?
வரலையா? சரி, வராத கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இருக்க. எப்படி அது வராது போயிடும்? உட்காருது. ஏன் நிக்க வச்சாச்சு இல்லைங்க, திரும்பி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற. சரி, ஜெபம் பண்ணு. சரி, ஓகே. இப்ப படிக்காத திரும்பி 4வது வசனம். எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அவன் உம்மை விடுகிறது இல்லை. பாருங்க, இதுதான் தொடர் முயற்சி. தொடர் முயற்சின்றது என்ன? சரி, ஊழியக்காரர் சொல்லிட்டார் நம்ம இங்கே இருந்துருவோம் அப்படின்னு இருந்தாரா? உன் பேர்லயும் ஆன, ஆண்டவர் பேர்லயும் ஆன, உன்னை நான் தொடர்ந்து வருவேன் தான், உன்னை விட மாட்டேன். அடுத்தது 6வது வசனத்தை படிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார். 3 இடத்துக்கு போறதுக்கு என்ன அனுப்புறார், நீ இங்கே இரு, இங்கே இரு கழட்டி விடுறார். யார? சீஷனை. அவன் உன்னை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் என்னுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். இப்ப தான் ஜீவனையே வச்சிட்டான் பணையம். செத்தாலும் உன்னை விட மாட்டான். சொல்லுங்க, இதுதான் ஃபாலோ பண்றது. தொடர் முயற்சி தான். செத்தாலும் நான் அதை தான் செய்வேன். அதுதான் உனக்கு வெற்றியை வாங்கி கொடுக்கும். ஒரு தடவை சோறு வருது, ஒரு தடவை பிரச்சனை வருது, ஒரு தடவை எதையாவது ஒரு காரியம் வருதுன்னாக்கா டக்குன்னு நம்ம என்ன செய்யறோம், பிரேக் போட்டுறோம். தொடர்ந்து போறது கிடையாது. தொடர்ந்து அதிகாலையில ஏந்திரிச்சு ஜெபிக்கிறது கிடையாது. ஒரு நாள் உற்சாகமா வருவேன், அடுத்த நாள் தூங்கின்னு கிடப்பேன், உடம்பு வலிக்குது, அது வலிக்குது. அந்த தொடர் முயற்சி கிடையாது. இன்னைக்கு தொடர் முயற்சி எடுத்தோம்னா இன்னைக்கு ஒலிம்பிக்ல வெற்றியை பார்க்கணும். நிறைய கதை சொல்லணும்னு நினைச்சேன், நிறைய என் மனசுல இருக்குது. ஒரு காலு 2 காலு சூம்பினவங்க, தவழ்ந்து தவழ்ந்து நடந்தவங்க, இன்னைக்கு ஓட்டப்பந்தயத்துல கோல்டு மெடல். தவழ்ந்து தவழ்ந்து நடந்த நொண்டின்னு சொல்லுவாங்க. ஓப்பனா சொல்லணும்னா அக்கா தங்கச்சி 2 பேரு நடந்த சம்பவம். அக்காக்காரி பேஸ்பால்ல சேர்த்தா, அப்ப என் தங்கச்சி சேர்த்தாதான் நான் வருவேன் அப்படின்னா. ஏமா உன் தங்கச்சிக்கு கால் விளங்கல, நீ போய் உன் தங்கச்சியை சேர்க்க சொல்றீன்னு அந்த கோச்சர் சொல்றார். இல்ல, என் வீட்டுல தங்கச்சியை நானும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம். நான் பேஸ்பால் அந்த கூடப்பந்தல நான் சேர்ந்துட்டேன்னா 6 மணி வரைக்கும் நான் ட்ரைனிங் எடுத்துட்டு போகும்போது என் தங்கச்சி உட்காந்து கிடப்பா, அவ வீட்டுக்கு போக முடியாது, அவளையே அந்த கோச்சிங்ல சேருங்கன்னா. சரி, வேற வழி இல்லை, இவளை நம்ம சேர்த்து அவனு விடக்கூடாதுன்ட்டு அந்த கோச்சரு தங்கச்சியை சேர்த்துட்டான். தங்கச்சி என்ன செஞ்சா தெரியுமா, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தான் அந்த கோட்ல. அப்புறம் பால் வந்து ஒரு இடத்த எடுத்துட்டு போய் தவந்து எடுத்துட்டு போய் போட ஆரம்பிச்சா. அப்புறம் ஏந்திரிக்க ஆரம்பிச்சா, நடந்து போக ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ஃபாஸ்டா எல்லா வேலையும் செஞ்சோன்னு அந்த கோச்சர் பார்த்தாரு, உங்ககிட்ட ஒரு திறமை இருக்குது, நீ வந்து 100 மீட்டர் ஓடிப்பாரு அப்படின்னாரு. அந்த நொண்டி காலோட ஓடி பார்த்தான். 200 மீட்டர், 400 மீட்டர், இப்போ ஒலிம்பிக்ல ஓடி கோல்டு மெடல் வாங்கிட்டார் நொண்டி. தொடர் முயற்சி. அந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தா நீ வெற்றியை பார்க்கலாம். நான் சென்னைக்கு முத போன உடனே நான் பார்த்த முதல் சினிமா எதுன்னாக்கா இந்த மயூரி என்ற ஒரு படத்தை இன்னை வரைக்கும் என்னால மறக்க முடியும். அந்த மயூரி என்பவர் ஒரு பரதநாட்டிய வீராங்கனை, நல்ல பரதநாட்டியம் ஆடுவா, இளம் பெண். கார் ஆக்சிடென்ட்ல தன்னுடைய ஒத்த கால் இழந்துட்டா. இதோட போயிடுச்சு, முட்டியோட போயிடுச்சு. அப்படியே அவளுடைய வாழ்க்கையே சூனியமாயிடுச்சுன்னு நினைச்சு அழுது உட்கார்ந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போனான். அவருடைய வாழ்க்கையை தான் படமாக எடுத்தார் மயூரி. எனக்கு அது மார்க்கவே முடியல. எனக்கு உண்மையிலே நான் வந்து வெற்றியை பார்த்ததுக்கு அந்த படம் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா அந்த தொடர் முயற்சி எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த படம். அவன் நைட் ஆச்சுன்னாக்கா அப்ப வந்து அவளுக்குன்னு அந்த கட்டக்காலை வச்சுக்கிட்டு அந்த டாக்டர்கிட்ட அவ ஆட முடியாம கீழே விழுவான், நான் திரும்பவும் ஆடணும்னுவா. அந்த டாக்டருங்க அவளுக்கு பிரத்யேகமா இந்த கால், இந்த ஃபுட் இருக்குல்ல, இது ஆக்ஷன் பண்ற மாதிரி, முன்னாடி எல்லாம் கட்டக்கால்னா கரெக்டா அப்படியேதான் இருக்கும், இப்படி வளையாது, அந்த வளையற மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க ஒரு டாக்டர். அதை வச்சுக்கிட்டு நைட் அண்ட் டே தொடர்ந்து
அவ முயற்சி எடுத்து எடுத்து அவ கீழே விழுவா, முயற்சி எடுப்பா, கீழே விழுவா, முயற்சி எடுப்பா, எடுத்து எடுத்து ஆடி இந்த முட்டியெல்லாம் ரத்தம் வந்துடும். நல்லா அழுத, தேம்பி தேம்பி எழுத அந்த நேரத்துல. அவ்வளவு முயற்சி எடுத்து அவ கடைசியில நடனம் ஆடி பத்மபூஷணி பட்டம் வென்று எம்ஜிஆர் கையில பதக்கம் வாங்கினவங்க, அரசாங்கத்தினுடைய கலைமாமணி என்ற விருந்து வாங்கினவங்க. யாராலையும் ஆட முடியாத கட்ட காலில் ஆடினாங்க. அந்த தொடர் முயற்சியும் பயிற்சியும் இருந்ததுனால வெற்றி வாகை சூடினாள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு உனக்கு எனக்கு எப்படி இருக்குது? ஏன் அதை விட இன்னொன்னு, 9ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு டிராப் அவுட், ஸ்கூலுக்கு போகாத ஒரு பொண்ணு 9ஆம் கிளாஸ் படிச்சிருச்சு, மாமனையே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க 16-17 வயசுல. 9ஆம் கிளாஸோட நின்று மாமனை கல்யாணம் பண்ணிக்கணும், 2 பிள்ளைய பெற்றுச்சு. இந்த மாதிரி ஒரு குடியரசு தினத்துக்கோ ஏதோ சுதந்திர தினத்துக்கோ அவங்க போலீஸ்காரன் அவங்க வீட்டுக்காரர். அப்ப போகும்போது ஒரு சின்ன பொண்ணு அங்க நின்றுட்டு இருக்குது, எஸ்பி, மாவட்ட கண்காணிப்பாளர், எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். இந்த பொண்ணு வேடிக்கை பார்க்கறதுக்கு உட்கார்ந்து இருக்குது, 2 பொண்ணையும் வச்சுக்கிட்டு. எல்லாரும் வந்து சல்யூட் அடிச்சுட்டு பழக்கம் வாங்கிட்டு போறாங்க. வீட்டுல வந்து கேக்குது, மாமா மாமா அந்த சின்ன குள்ள கத்திரிக்காய் மாதிரி ஒரு பொண்ணு நின்றுச்சு, எல்லாரும் போய் அதுக்கு முன்னாடி சல்யூட் அடிக்கிறீங்க, யார் அந்த கத்திரிக்காய் இருந்துச்சு? அவளை போய் கத்திரிக்காய்ன்ற. அவதான் இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், மாவட்ட கண்காணிப்பாளர், போலீஸ்ல பெரிய அதிகாரி. அந்த ஐபிஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வந்திருக்குது, தெரியுமா? உனக்கு எங்க தெரிய போகுது, நீ தான் ஞான சூனியமாச்சு அப்படின்னு திட்டான். நிறுத்து, அங்க அதே பொசிஷன்ல நான் நிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? என்னடி 9ஆம் கிளாஸ் டாப் போட்டு நீ வந்து ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? வேலைக்கு ஆகாது போ அப்படின்னு. கட்டாயம் நான் ஐபிஎஸ் ஆகணும், என்ன படிக்க வை. 9ஆம் கிளாஸ் டாப் போட்டு 10ஆம் கிளாஸ் எழுதிச்சு, 12ஆம் கிளாஸ் எழுதிச்சு, ஒரு டிகிரி படிச்சது, ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிச்சு, 6 தடவை ஃபெயில் ஆகி 7வது தடவை ஐபிஎஸ் பாஸ் பண்ணி இன்னைக்கு அம்பிகார பொண்ணு ஐபிஎஸ் இருக்குது. அதனுடைய வெற்றிக்கு காரணம் எது? ஹலோ ஹலோ, உனக்கெல்லாம் ரோஷம் வரணும், அப்படியே பத்தின்னு எரியணும். எனக்கு எரியுது. படிக்கிற பிள்ளைங்களாம் சாதிச்சு காட்டணுயா. நீ ஒரு ஐபிஎஸ்ஆ வரணும், ஐஏஎஸ்ஆ வரணும், அதான் என்னுடைய ஆசை. அதுக்குதான் சொல்றேன், உனக்கு ஜோட்டால் அடிக்கிற மாதிரி சொல்றேன், உனக்கு சொர்ணம் வர மாதிரி சொல்றேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளை எத்தனை வயசுல வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், சாதிக்கலாம். சாதிக்கணும்னு நினைச்சா, பாஸ் ஆகணும்னு நினைச்சா, ஃபெயில் ஆகணும்னு நினைச்சா நீ இப்படியே தத்தி மாதிரி உட்காந்து. தொடர் முயற்சி பயிற்சி எடுத்தா எதை வேணாலும் நீ செய்யலாம். இன்னைக்கு எலிசா என்பவன் தன்னுடைய குருவை மிஞ்சின சிஷ்யனாய் மாறினான். குருவை விட அது படிங்க 7வது வசனத்தை. இங்க பாருங்க, அவன் கூட இன்னும் 49-50 பேர் பயிற்சி எடுக்கிறான், சீசனா இருக்கிறான் எலியாவுக்கு. ஆனா இவன் மட்டும்தான் எலியாவை என்ன செய்யறான், தொடர்ந்து பின்னால தொசங்கத்தை அடிச்சான். நான் உன் பின்னாலதான் வருவேன், நீ எங்கெல்லாம் போறிய அங்கெல்லாம் வருவேன். எவன் மட்டும் பாஸ் ஆனான்? ஹலோ, எவன் மட்டும் பாஸ் ஆனான்? தொசங்கட்டி பின்னால திறத்தலாம் பாரு, அவன் மட்டும் தான் பாஸ் ஆனான். அவன் தான் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது பார்த்தான், அவர் மேல சால்வ விழுந்தது. இவன் தான் இன்னைக்கு ரெட்ட தனியான ஆசீர்வாதத்தை பார்த்தான். பாஸ் ஆனா இல்லையா? மீதி 50 பேர் என்ன ஆனா? ஃபெயில் ஆயிட்டான். இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல இருக்க போறோமா, பாஸ் ஆகிற லிஸ்ட்ல இருக்க போறோமா? அதனால இன்னைக்கு தொடர்ந்து கன்சர்னா நீ பின்பற்றி பாரு. ஒரு ஊழியக்காரனே ஃபாலோ பண்ண தெரியல உனக்கு, நீங்க இயேசுவை ஃபாலோ பண்ண போற. இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னா ஊழியக்காரன முதல், அதுதான் பயிற்சி. அதுதான் சொல்ற, தொடர் முயற்சியாக நீ என்ன செய்து பார். அடுத்தது பாருங்க, தொடர் பயிற்சிக்கு உதாரணம் யார் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, புதிய ஏற்பாட்டுல பவுலை விட ஒரு பயிற்சி எடுத்தவன் எவனும் கிடையாது அப்படின்னா. என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, 12 பேர் என்கிட்ட தான் பயிற்சி எடுத்தானுங்க, அவன்லயே ஃபெயில் ஆனானுங்க. ஆனா ஃபெயில் ஆகாத பாஸ் பண்ணோம் எவன்னாக்கா பவுல் தான். ஆமே,
என்கிட்டதான் பயிற்சி எடுத்தானுங்க. யாரு? 12 சீடர்கள். அதுல ஒருத்தன் காட்டி கொடுக்கிற பயிற்சி எடுத்தான், ஒருத்தன் மறுதளிக்கிற பயிற்சி எடுத்தான், ஒருத்தன் துண்டகானம் துணியை காணணும் அவமானமா நிர்வாணமா ஓடுற பயிற்சி எடுத்தான். இப்படிப்பட்ட பயிற்சி தான் என்கிட்ட இருந்து எடுத்தானுங்க, ஃபெயில் ஆயிட்டானுங்க. ஆனா பவுல் பயிற்சி எடுத்தான், மனுஷன்கிட்ட கத்துக்கல, என்கிட்ட உட்கார்ந்து கத்துக்கிட்டாங்க. படிங்க கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது 16 17 படிங்க. ஏசாண்டவர் சவுலை சந்தித்த பிறகு அவன் எடுத்த முடிவை பாருங்க. நீ எடுக்கிற நான் எடுக்கிற முடிவு எப்படி இருக்குதுன்றத வச்சுதான் நீ பாஸ் ஆகுறதும் ஃபெயில் ஆகுறதும். நல்லா பண்ணிக்கோ. நீ எடுக்கிற முயற்சி என்னன்னாக்கா நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நான் பாஸ் பண்ணியே காட்டுவையா, நான் வின் பண்ணியே காட்டுவேன்னு நீ ஒரு மனசு வச்சாக்கா நிச்சயமா வின் பண்ணி காட்டுவேன். அவன் மனசு வச்சான். என்ன மனசு வச்சான் தெரியுமா? கலாத்தியர்ல அதை எழுதி இருக்கிறான் பாருங்க. என்ன பண்ணல? அது என்னங்க? வரிய படிங்க. யோசனை பண்ண என்ன? யோசனை பண்ணல, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். இன்னைக்கு நம்ம யோசனை எல்லாம் எப்படி இருக்கு? மாமிசத்தோடு ரத்தத்தோடு தான் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது, ஐயோ என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, என் நாத்தனார் இப்படி சொல்லிட்டாங்க. மாமிசத்தோட தான் நீ யுத்தம் பண்ண வந்திருக்கிற, ஜெயிக்க வந்திருக்கிற. ஆனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து என்ன செய்யுங்க. டேஷ். யார் சொன்னது? சொன்னது யாரு? கையை தட்டுங்க அவங்களுக்கு. நீ ஆசீர்வதிக்கப்பட அறிந்தவள் என்று அறிந்து உன் விரோதியை ஆசீர்வதிக்க கத்துக்கிட்டா நீ ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். உன் விரோதியை பார்த்து நீ சபிக்கிற, இல்லது மனசு அங்கலாய்ச்சி அவன் நாசமா போவன்னா, இல்லது அவன் நல்லா இருப்பாளா, அவ உருப்பிடுவாளான்னு நீ மனசார நினைச்சிட்டுன்னா நீ மண்ணை கவிட்ட ஃபெயில் ஆயிட்டுன்னு அர்த்தம். எத்தனை தடவை உன் மரமண்டிக்கு ஏறது? இதெல்லாம் எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்துட்ட. உன் எதிரியா நீ பார்த்தனா நீ ஃபெயில் ஆயிட்ட. எதிரியை ஆசீர்வதிக்க கற்றுக்கொள். அதுதான் இயேசு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. நீ ஏன்னா நீ ஆசீர்வதிக்கப்படணும், அதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிற, அதை தெரிஞ்சுக்கோ முதல்ன்றார். அந்த வசனம் தான் எடுத்துக்காட்டுறது எனக்கு டைம் இல்லாத போறேன். அது எந்த வசனம்? யாரா எடுத்தவங்க படிங்க, டக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். சரி, பாஸ். நீ ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவள் என்று அறிந்து அவர்களை ஆசீர்வதியது. உனக்கு துரோகம் பண்ணவங்கள, உனக்கு இரிட்டேட் பண்ணவங்கள, உன்னை வந்து துன்பப்படுத்தினவங்கள, உன்னை மனமடிவை பேசினவங்கள, உன்னை கசக்கினவங்கள, உன்னை குத்துனவங்கள, உன்னை நண்ட குண்டலாங்களவங்கள, உனக்கு துரோகம் பண்ணவங்கள ஆசீர்வதிக்க கற்றுக்கொள். இதுதான் வார்த்தை சொல்லுது. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? மனசார சபிச்சிடும், மனசார இந்த கசப்பை வெறுப்பு காட்டிடுறோம். அன்பாலே ஃபெயில் ஆயிடும். பி கேர்ஃபுல். என்ன எந்த 5:44? அட எந்த அதிகாரமா? அவர் அறிவு கட்ட ஜென்மம். அது எனக்கு தெரியல, அதை நான் சொல்லல. மத்தேயு 5:44 எனக்கு தெரியாதா? நான் சொல்றது பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3 அதிகாரத்துல 18ஆம் வசனம், சாரி 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்னது? அறியாத ஃபெயில் ஆயிட்டு இருக்கிறிய உனக்கு திரும்ப திரும்ப சொல்றாரு. 1 பேதுரு 3:9 மறக்காத. அறிந்து. என்ன அறிந்து? நான் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவன். சொல்லுங்க.
அதுக்காக எதிரியை சபிக்காத, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆசீர்வதிச்சுதான் ஆகணும். இதுதான் டெக்னிக்கல், இதுதான் முயற்சி, இதுதான் பயிற்சி. இதுதான் பவுல் செஞ்சார். ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் அவர் யோசனை பண்ணல, எதிரியா பார்க்கல. மாமிசத்தோடு ரத்தத்தோடு அவர் என்ன செய்யல, போராடல. ஒரு மாமிசத்தையும் ரத்தையும் கொண்ட ஒரு மனுஷங்கிட்ட போய் கத்துக்கல. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கலாத்தியர் எடுத்துங்க, திரும்பி 16-17 படிங்க. நம்முடைய குமாரனை நாம் பிரஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பெரியனாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவரிடத்திலே போகாமலும், எருசலேமுக்கு போகாமலும். எங்க போகல? எனக்கு முன்னால சீசர்ல இருக்கிற அந்த 12 பேருக்கு போகாம நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அரபு தேசத்துக்கு போனையா, வனாந்தரத்துக்கு போனேன். அங்க போய் உட்கார்ந்து டைரக்டா என்ன சந்தித்த எம்பெருமான் இயேசுவிடத்துல நான் பயிற்சி எடுத்துக்கலாம் என்று சொல்லி எம்பெருமான் இயேசுடைய பாதத்துல போய் உட்கார்ந்து நான் பயிற்சி எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா. மனுஷன்ட்ட நான் பயிற்சி எடுக்க விரும்பல. அவன் கூட்டுவான், குறைவான், அவனுடைய சொந்த அபிப்பிராயத்தெல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் எதுக்கு? என்ன சந்தித்த இயேசுநாதர்கிட்ட நான் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அரபு தேசத்துல போய் தனியா உட்கார்ந்தாரு, பயிற்சி எடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு டீச் பண்ணாரு. ஆமே, இன்னைக்கு அதுதான் நானும் செஞ்சேன். எந்த பைபிள் காலேஜுக்கும் போல, என்னுடைய ஆசான் நேசமணி அங்கள் பாதத்துல உட்கார்ந்து கத்துக்கிட்டேன். அதன் பிறகு அவர் போன பிறகு அழுத தேம்பி அழுத, ஆண்டவரே அவர் போயிட்டார், நான் யாருகிட்ட கத்துக்க? என்கிட்ட கத்துக்க உட்காரு அப்படின்னு. அவர்கிட்ட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிதம்பரத்துக்கு போவல்ல, 2 மணி நேரம் பயணம் செய்வல்ல, அங்க போய் உட்காந்து ஹோல்டே உட்கார்ந்து இருப்பல்ல அவர் பாதத்துல. அவர் சொல்ல பைபிள் எடுத்து படிப்பல்ல, எழுதுவல்ல. அதே காரியத்தை என்கிட்ட உட்காரு, ரூம்ல உட்காருங்க. அன்னைக்கு உட்காந்துவாங்க, இன்னைக்கும் உட்காந்து கத்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த முயற்சி அந்த பயிற்சி உனக்கிட்ட இருக்கதா? பவுல் பரிசுத்த ஆவியானுடைய பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொண்டே இருந்தார். கற்றுக்கொண்டனால்தான் எல்லா சீஷர்கள் செய்த சாதனையை விட அதிக சாதனையை பவுல் செஞ்சார். 13 நிருபத்தை எழுதினார். அந்த 13 நிருபமும் புதிய ஏற்பாட்டுல இடம் பெற்றிருக்கிறது. ஏன்? ஆண்டவர் ஹானர் பண்ணார், ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். ஆண்டவர் இப்ப நம்ம ஊருக்கு வந்தா தெரியுமா? நம்ம ஊருக்குன்னா சென்னை பட்டணத்துக்கு வந்தாரு தோமா. அவர் 12 சீடர்ல ஒருத்தர், ஃபேமஸானவர், பேர் வாங்கினவர், சந்தேக பேர்வழி. கைய போட்டாதான் நான் நம்புவன்னாரு. போட்டு பாடுறான்னு அவருக்காகவே காயத்தையும் எல்லாத்தையும் காட்டினாரு. வந்து தோமாவே, என் கையில நீ உன் கைய போட்டு பாடுறா, நான் உயிர் தேர்ந்த தேவன்டா அப்படின்னு சொல்லி வீர ஆவேசம் தான் பேசினாரு. அப்படிப்பட்ட தோமா இந்தியாவுக்கு வந்தாரு. அவர் எத்தனையோ நிருபத்தை எழுதியிருக்கிறார், எத்தனையோ கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. ஆனா ஒரு கடிதமும் வெளியில வரலைங்க, ஒரு கடிதமும் இந்த வேதத்துல இடம் பெறலைங்க. ஏன்? என் கேள்வி அதான். 12 சீடர்ல ஒருவனாகிய தோமா இந்தியாவுக்கு வந்தாரு, அவர் கடிதமே எழுதவில்லையா? எழுதியிருக்கிறார். அவர் கடிதத்தை நான் படிச்சிருக்கிறேன். ஆனா வேதத்துல இடம் பெற்றிருக்குதா? நோ, நத்திங். 13 கடிதத்தை, பவுல் எழுதின கடிதத்தை இடம் பெற்றதுன்னா என்ன காரணம்? அவருடைய தொடர் பயிற்சியும் முயற்சியும். பயிற்சி யார்கிட்ட எடுத்தான்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட எடுத்தான். அதை அவனே குறிப்பிட்டு இருக்கிறான் பாருங்க. 2 கொரிந்தியர் 12:2-4 படிங்க. 2 கொரிந்தியர் 2:12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை எப்படி எழுதாம பாருங்க. ஒரு மனுஷன் வேற எவனையோ எழுதுற மாதிரி எழுதாம பாரு, அவனை பத்தி தான் எழுதுறான். நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு மனுஷனை அறியேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானவரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ, அதை அறியே. தேவன் அறியார், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். என்ன வார்த்தை கேட்டான்? பேசப்படாததும், மனுஷன் பேச முடியாத வார்த்தை. அப்ப
பரலோகத்திலிருந்து எவ்வளவு கத்திருப்பான் கொஞ்சம் யோசிப்பாங்க. இன்னைக்கு அதனால்தான் நான் சொல்லுவேன், பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் கடிதம்னு எழுதினாங்க, நிருபம்னு சொன்னாங்க. நான் என்னுடைய அகராதியில் நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா அதெல்லாம் சுவிசேஷம் எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்? ஏன்னா பரலோகமே அவனுக்கு வெளிப்படுத்தியிருக்கு அநேக ரகசியத்தை. அந்த நல்ல செய்திகளை தன்னுடைய கடிதத்தில் அவர் வச்சிருக்கிறார். அது கடிதம் மட்டும் இல்லை, என் பார்வைக்கு அது கடிதமா தெரியல, அது ஒரு சுவிசேஷமா தெரியும், நற்செய்தி கொடுக்கிற ஒரு கடிதமாக தெரிகிறது. ஆனால்தான் நான் கடிதத்தை அதிகமாக மதிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ரகசியத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் எங்கிருந்து பெற்றாரு? பரலோகத்திலிருந்து பெற்றார். பரிசுத்த ஆவியானவரே பரலோகத்திலிருந்து அவருக்கு கிளாஸ் எடுத்தார், பயிற்சி கொடுத்தாரு. ஆனால் தான் அவர் அந்த வார்த்தை எழுதுறாரு. அந்த வார்த்தை சூப்பரான வார்த்தை, படிங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ, அதை விடுங்க, அது ஆவில இருந்தான், சரி. அதுக்கு அடுத்த வார்த்தை படிங்கம்மா, அதை படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. 2:12 படிங்க, 4 படிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ அதை அறிய. அதெல்லாம் விட்டுருங்க, 3வது வசனம் தான் இப்ப முக்கியமான. எடுக்கப்பட்டு மனுஷர்கள் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்பான் என்று அறிந்திருக்கிறேன். இதான் முக்கியம். மனுஷன் பேசப்படாத, வாக்குக்கு எட்டாத வார்த்தைகளை அவன் கேட்டான். யாருடைய வார்த்தை? ஆண்டுடைய வார்த்தையை டைரக்டா கேட்டான். பவுலே, இதை செய், அதை செய், அதை எழுது, இதை எழுது, இதை கத்துக்கோ, அதை கத்துக்கோ, இதுதான் பயிற்சி, இதுதான் பயிற்சி. ஆண்டவரே அவருக்கு பயிற்சி கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இன்னைக்கு எவ்வளவு பெரிய, உண்மையிலே நான்லாம் அந்த 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 மகிழ்ச்சியில நான்லாம் மகிழ்ந்திருக்கு. ஏன்னா அப்படி கத்துக் கொடுப்பாரு. அவர்கிட்ட உட்காந்து, அவருடைய பாதத்துல உட்காந்து நீ பாரு. அதுதான் ஜெபம், அதுதான் தியானம், அதுதான் வேதத்தை தியானிக்கிறது. உட்காந்து அந்த வசனத்தை நீ அப்படியே வாசிப்பாரு. உனக்கு ஆண்டவர் கத்துக் கொடுப்பாரு. மனுஷன் கத்துக் கொடுக்கறத விட பரலோகம் கத்துக் கொடுக்கறது பெட்டரா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள். அப்பதான் நீ பாஸ் ஆக முடியும், நான் பாஸ் ஆக முடியும். இன்னைக்கு அந்த மாதிரி எத்தனை ரகசியத்தை கத்துக் கொடுத்துருக்காரு தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் அநேக ரகசியத்தை கத்துக் கொடுத்துக்கிறார். ஏன்? அது பரலோகத்திலிருந்து வந்த ரகசியங்கள். அதனால்தான் நான் சொல்லுவேன், இது எந்த பைபிள் காலேஜுக்கு கத்துக் கொடுக்காத ரகசியம்னு சொல்லுவேன். என் காலேஜில் கத்துக் கொடுக்கும் போது, அதுல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கத்துக் கொடுக்கும் போது, இது எந்த பைபிள் காலேஜில் நான் படிக்காத ரகசியம், இது பரலோகமே கத்துக் கொடுத்த ரகசியம். அன்பா இல்லையா? அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு தேறின புருஷராயிருங்க. அதுதான் சொல்றாரு கடைசியா. 2 தீமோத்தேயு 4:7-8 படிங்க. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என்ன கிரீடம்? பாஸ் பண்ணாரா, ஃபெயில் ஆனாரா? எந்த சீஷரா மற்றவங்க சொல்லி இருக்கிறாங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், அடுத்தது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அடுத்தது இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். இந்த கன்ஃபர்மேஷன் வேற யாருமே சொல்லி. அதே போல கிறிஸ்துவை நான் ஃபாலோ பண்ணதை போல, நான் பின்பற்றதை போல என்ன பின்பற்றுன்னு சொன்ன ஒரே சீசன் அவன் தான், ஒரே அப்போஸ்தலன் அவன் தான். இன்னைக்கு நீ நானும் பாஸ் ஆகணும்னா, நீ நானும் தேறின சீசனாய் மாறணும்னா, சீஷியாய் மாறணும்னா, இந்த தொடர் பயிற்சியும் தொடர் முயற்சியும் இருந்தா நிச்சயமா பாஸ் பண்ணலாம். இந்த தொடர் பயிற்சியும் தொடர் முயற்சியும் எதை குறிக்கிறது என்றால், எதை உள்ளடக்கி இருக்கிறதுனா, ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் தியானத்தையும் தான் உள்ளடக்கி. இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ தொடர்ந்து ஜெபம் பண்றியோ, எந்த அளவுக்கு தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறியோ, எந்த அளவுக்கு தொடர்ந்து வேதத்தை நீ தியானிக்கிறியோ, எந்த அளவுக்கு ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து அமர்ந்து அவர்கிட்ட நீ கற்றுக்கொள்கிறாயோ, அந்த அளவுக்கு நீ கற்றுக்கொள்ள அதன்படி நீ நடக்க 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 இயேசு நடந்ததை போல நீ நடப்ப. ஆமென். ஆட்டோமேட்டிக்கா மாறும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், LPH குரூப்ல போட்டிருக்கிறேன். சாம்பலும் சிங்காரம் என்ற
ஜாய் டிவி நிகழ்ச்சியில ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறார். ஒரு பாஸ்டர், அவர் பேரு சொர்ணராஜின் பேர். ஏஜி சர்ச் வச்சு நடத்துறார். சென்னையில பெரிய மெகா சர்ச் வச்சுக்கிறார். அவருக்கு போட்டிருக்கிறார். அவர் எதுக்கு எடுத்தாலும் ரப்ளிங் ஸ்பிரிட், எதிர்ப்பின் ஆவியை கொண்டவராம். அநியாயம் நடந்தா தட்டி கேட்காத இருக்க மாட்டாராம். சபையில இருந்தாலும் சரி, அவங்களுடைய நிர்வாகத்திலேயா இருந்தாலும் சரி, அவங்களுடைய சபை இதுலையா இருந்தாலும் சரி, ஸ்தாபனத்திலேயா இருந்தாலும் யாராவது தப்பு பண்ணா போய் சட்டையை பிடிச்சி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பின் ஆவி கொண்டவர். அதாவது அநியாயத்தை சகிக்க முடியல, தட்டி கேட்கிறார், நேருக்கு நேர் கேட்பார். அவரை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. டெரர்ன்னு சொன்னாங்களாம். ஐயோ சொர்ணராஜ் டெரர்ப்பா அப்படின்னு. ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாராம், இவருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, இவருக்கு அது பெருமையா வேற இருந்தது. ஏன்னா நம்ம டெரர், நியாயத்தை தட்டி கேட்கிறோம், அநியாயத்தை பொறுத்து கொள்ளல, அநியாயத்துக்காக பயந்து போல, அநியாயத்தை கண்டு நம்ம ஒளிந்து போல, அநியாயத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னு இவருக்கு சர்டிபிகேட் இவரே கொடுத்துன்னு பெருமையில உண்டாரு. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், சொர்ணராஜ் நீ செய்யறது எனக்கு புரியல, சரியில்லை அப்படின்னா. என்னய்யா அப்படின்னா, என்ன செய்யணும்னா, எல்லாரையும் தட்டி கேட்டுட்டு இருக்கிறேன், உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? அவங்கள நான் பார்த்துப்பேன். அநியாயத்தை ஏன் சகிக்க முடியல? இன்னிலிருந்து உனக்கு நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னா. சொல்லுங்க ஆண்டவரே. 3 மாசத்துக்கு மத்தேயு 5, 6, 7 மலை பிரசங்கத்தை தவிர நீ எதையுமே வாசிக்க கூடாது பைபிள்ல. உன் சுபாவம் என் சுபாவம் மாறணும்னா இதே தான் நான் 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமே. ஆண்டவர் அவருக்கு பாடம் எடுத்தாரு. சொர்ணராஜ் உன் சுபாவம் மாறணும், அதுக்கு மலை பிரசங்கத்தை வாசி, 3 மாசத்துக்கு வாசி, அதே வாசி, வேற எந்த பகுதி வாசிக்காது. அந்த 3 மாசத்துக்கு அதுல இருந்தே பிரசங்கம் பண்ணு. அது எந்த சர்ச்சுக்கு நீ போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, உன் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அந்த மலை பிரசங்கத்திலிருந்து தான் பிரசங்கம் பண்ணணும். அதை தான் வாசிக்கணும், அதை தான் பிரசங்கம் பண்ணணும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாராம். 3 மாசம். 3 மாசத்துல ஆளு மாட்டாருங்க. 3 மாசம் முடிஞ்சு 3 மாசம் 90 நாள் முடிஞ்சு 95வது நாள் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன்னாராம். என்ன வை அப்படின்னாராம். கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு குறுக்கால ஒரு பையன் வந்து மோதிட்டான். மோதி இவரை திட்டான். என்ன நீ என்ன ஏரோப்ளேன் ஓட்டுன்னு நினைப்பா? பிளடி, ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ், என்னென்ன வார்த்தை போடணுமோ அத்தனை வார்த்தையும் போட்டு திட்டான். இவர் சொல்றாரு, பழைய சொர்ணராஜா இருந்தா கதை விட்டு இறங்கி நடக்கிறதே வேற. இப்ப நான் என்ன திரும்ப செஞ்சேன், அவன் ஸ்டூபிட், நான்சென்ஸ், இடியட் பெக பெகன்னு சிரிச்சேன். இன்னும் திட்டானே அப்படின்னு சிரிச்சேன். அப்பயும் திட்டான். என்னடா லூசாடா நீ சிரிக்கிற அப்படின்னா. சிரிச்சதுக்கு லூசுன்னு திட்டான், முட்டாள்னு திட்டான். கோவமே வரல, சரின்னு போயிட்டு பரலோகத்திலிருந்து குரல் கேட்டுதான், சொர்ணராஜ் நீ பாஸ் ஆயிட்ட. என்ன ஆயிட்ட? நீ நானும் பாஸ் ஆகணும்னா மரப்பிரசத்தை படியா. நானும் கோவக்காரனா இருந்தேன், நானும் டென்ஷன் பெரியவரையா இருந்தேன். மலை பிரசங்கத்தை ஆயிரக்கணக்கான வருஷக்கணக்காக தியானிச்சுட்டு இருக்கிறேன். தியானிக்க நான் என் உள்ளம் மாறிச்சு, என் சுபாவம் மாறிச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், கோவப்படுறவங்க மலை பிரசங்கத்தை படி, மலை பிரசங்கத்தை தியானி. அவரை போல, குருவை போல நாமளும் மாறுவோம். ஆமே. ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தேறின சீஷர்களாய் ஆண்டவரே நாங்கள் மாற என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேறின சீஷன் உம்மை போலவே குருவை போலவே நடப்பான்னு பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல நானும் மாற, நாங்கள் மாற எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் தேறின சீஷர்களாய், தேறின கிறிஸ்தவர்களாய், தேறின விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு தொடர் முயற்சியும் தொடர் பயிற்சியும் எடுக்கணும்னு ஆண்டவரே நீர் அருமையாய் சொல்லி கொடுத்த அந்த சத்தியத்துக்காய் நன்றி. எலிசாவை போல ஆண்டவரே தொடர்ந்து உம்மை பின்பற்ற, தொடர்ந்து உம்முடைய பயிற்சி எடுக்க, தொடர்ந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்க, உம்முடைய வேதத்தை ஆண்டவரை தியானிக்க, உம்முடைய வேதத்தை படிக்க, தொடர்ந்து இந்த மலை பிரசங்கத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதன்படி நடக்க என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ, ஆண்டவரே பாஸ் ஆகிற வாழ்க்கை வாழ என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேறின சீஷனாய் சீஷியாய் என்னை எங்களை மாற்றுங்க. அப்படியே மாற்ற போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.